என் வேண்டுதல கருப்பு நிச்சயமா தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுளான கருப்பனுக்கே இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நீ நிஜமாவே சக்தி உள்ள தெய்வம்னா அந்த மீனாட்சியை தண்டிச்சு அவகிட்ட இருந்து எங்க நிலத்தை மீட்டு கொடுப்பா. நீங்க எல்லாம் தியேட்டர்ல சூர்யாவை நடிச்ச வேட்டை கருப்பை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க சீரியல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் சோட்டா கருப்பு ஒருத்தர் வந்திருக்காப்ல. அந்த கருப்பனுக்கே ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு தெரியல. தெரியாதனமா கருப்புன்னு ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. உடனே அதை சீரியல்ல ரீமேக் பண்ணிட்டாங்க பாருங்க. கிழிஞ்சு கருமம். அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேய் பாவம்டா கருப்பு, விட்டுடுங்கடா. கருப்பா உனக்கு நான் காமெடி எடுத்து கூட ஆடி வர்றேன். இவங்களெல்லாம் கொஞ்சம் காவு வாங்கிருப்பா, முடியல இவங்க பண்றது. கருப்பனுக்கு காமெடி எடுக்க மாட்டாங்களோ? ஆமாவா இல்லையா? சரி நான் என்னமாச்சும் பண்றேன், இவங்களை ஏதாச்சும் பண்ணுப்பா. சித்திரவதை பண்றாங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இந்த சீரியல் டைரக்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கூட ஒரு கூச்சநாச்சமே இல்லாம ஒரு படத்தை அப்படியே காப்பி அடிக்கிறமேன்றதே இல்லாம அடிக்கிறாங்க பாருங்களேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீரியல் ரோஸ். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. முந்தி எல்லாம் சீரியல்ல கதை இல்லைன்னு வைங்களேன், உடனே சுபம்னு போட்டு சீரியலே முடிச்சிருவாங்க. ஆனா இப்பெல்லாம் கதை இல்லைன்னு வைங்களேன், உடனே அப்ப எந்த படம் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை அப்படியே உடனே ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. நீ அறிவாளிடா. இது ஆமா. இவங்களாச்சும் பரவாயில்ல, அப்பப்பதான் இந்த மாதிரி படங்களை காப்பி அடிப்பாங்க. ஆனா சன் டிவில கையல்னு ஒரு குரூப் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எப்பயுமே காப்பி தான் அடிப்பாங்க. எப்பயுமே அப்படிதான் போறோம். நோ, அந்த சீரியல்ல வாரம் ஒரு தமிழ் சினிமா படம் ஓடிக்கிட்டே இருக்கும். மாறி 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 இந்த நாட்டை ஆளுங்களே என்ன கட்டிவிட போகிறது, எவன் கேட்க போகிறான். அந்த வகையில அவங்க ரீசெண்டா காப்பி அடிச்ச படம் என்ன படம் தெரியுமா? அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க. பாசக்கார குடும்பத்து ஆளுங்களை எங்க இப்படி அவங்க தனியா விட்டுட்டீங்க? ஒவ்வொருத்தரா மொத்தமா வேட்டையாட போறேன். எப்படி கொஞ்சம் உங்களால யூகிக்க முடியுதா? வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஆளுங்களை வச்சு தனித்தனியே வேட்டையாட போறேன்னு துரத்துறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. அப்படின்னா அது என்ன படமா இருக்கும்? என்னங்கடா 4 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடத்துக்கு வந்திருக்கீங்க? 4 பேர் இல்லடா 5 பேர். யாரா அந்த 5வது ஆளு? யாரு சொல்றாங்க இவரு? யாரு சார்? யாருக்கும் 5வது ஆள். இப்ப கண்டிப்பா நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உன்னோட அண்ணனை டென்ஷன் படுத்துது பாத்தீங்களா? அஜித் குமாரோட வீரம் படத்தை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா பாருங்க. எப்படி நீ அடிக்கிறன்னு பாக்குறேன் நானு. Oh my God! God, what a scene! Oh my God, what a scene! அவர் ஒட்டஞ்சத்திர விநாயகம்னா இவங்க தான் ஒட்டஞ்சத்திர விநாயகி. அங்க மேலுக்கு பதிலா இங்க ஃபீமேல மாத்திட்டாங்க இல்லையா, அதனால இத டைரக்ட் காப்பின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்டா டேய், யார் சொன்ன 1/2 மணி நேரம்? இனி நாம 1 மணி நேரம் வரப்போறோம். ஆமாங்க, இனி கையில் 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம். இனி என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க போறீங்க? நான் மாவட்ட கலெக்டர்ட்ட போய் இத நான் கம்ப்ளைன்ட் பண்ண போறேன். 1 மணி நேரம் என்ன 9 மணி நேரம் கூட ஓட்டுங்க. யாரு கேட்டா? அதெல்லாம் சொந்தமா கதை எழுதி சீரியல் எடுக்கிறவங்க ஐயோ 1/2 மணி நேரத்துக்கு புட்டேஜ் கொடுக்கணுமேனு ஃபீல் பண்ணலாம். நாம தான் இருக்கிற அத்தனை படத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே, நமக்கு என்ன கவலை அதை பத்தி? சொந்தமா கதை எழுதின திருமுருகன் சார் கூட நாதஸ்வரம் சீரியல 1350 எபிசோடோட நுப்பாட்டிட்டாருங்க. ஆனா இவனுங்க என்னடான்னா ஊர்ல இருக்கிற அத்தனை படத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு 1500 எபிசோட தாண்டி இன்னும் நுப்பாட்டுவனான்றானுங்க. டேய் நீ உருப்படவே மாட்டடா. இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது இந்த அக்கா வயசு பிள்ளையா வந்துச்சு, இப்ப ஆண்டி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் பாட்டி ஆகிற வரைக்கும் இந்த சீரியல் ஓட்டு வாங்கி போல் இருக்கு. நெக்ஸ்ட் விஜய் டிவில சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியலுங்க. சந்தோஷங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. அதுல பிசினஸ் சரியா போகலங்கிறதுக்காக ஒரு நியூமராலஜிஸ்ட கூப்பிட்டு வந்து என்ன பண்ணலான்றதுக்காக ஒரு ஐடியா கேக்குறாங்க. செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்க நியூமராலஜிஸ்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு. அப்பா அதை நம்பாதீங்க, அது உண்மை இல்லை. பாருங்க அந்த ஆளே சொல்றாப்ல, என்னையவா பெரிய ஆளுன்னு சொன்னா அப்படின்னு அது உண்மையா இருக்காதுப்பா, நம்பாதங்கிறான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். ஆனா அந்த ஆளு நான் உன்னையத்தான் நம்புவேன்னு சொல்லி என் பிசினஸ் நல்லா போகணும்னா நியூமராலஜி படி நான் என்ன செஞ்சா பிசினஸ் நல்லா போகணும்னு ஒரு ஐடியா கேக்குறாப்ல. நான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சு பெரிய லாபம் எடுக்க முடியல, எனக்கு ஏதாவது லாபம் வர மாதிரி வழி இருந்தா சொல்லுங்களேன் சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அதாவது ஒரு பிசினஸ் சரியா போகல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டா
அவன் சொல்றத பாருங்க, உங்க பேர்ல தான் பிரச்சனையா. பேட் வைப்ரேஷன் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உங்க பேரே சரியில்லையேப்பா. பேர் சரியில்லையே. உங்க பேரோட நான் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை சேர்க்கணும். அப்படி என்ன அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. உங்க பேருக்கு முன்னாடி பப்பரப்பா அப்படின்ற வார்த்தைய சேர்க்கணும். பப்பரப்பாவா? இப்படி யாராவது பேரு வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்பரப்பான்னு. அது கொரியன் ஸ்டைல்மா. ஏன்னா பேருக்கு முன்னாடி பப்பரப்பான்னு வச்சா தொழிலும் பப்பரப்பான்னு போயிடாதா? ஆமா, இனிமே உங்க பேரு பப்பரப்பா மனோஜ். ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதா. இதுல இந்த பேரை வச்சது மட்டும் இல்லாம பப்பரப்பா மனோஜ்னு தான் எல்லா ஆதார் கார்டுல இருந்து ஓட்டர் ஐடில இருந்து எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாரும் இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடணும்ன்றாங்க. உங்க விசிட்டிங் கார்டு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் பப்பரப்பா மனோஜ் தான் மாத்தணும். ஒரு கதை எதுனாடா இவன் குதி ஜெயிலுக்கு போறான். ஆனா நல்லா யோசிச்சிருக்கீங்கடா பேரு பப்பரப்பா மனோஜ். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? நெக்ஸ்ட் ஜீ தமிழ் டிவில வீரான ஒரு சீரியல். அதுல ஹீரோயின் கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க சிஎம் கூட ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண போறாங்க. வில்லனுக்கு அவங்க மட்டும் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா என்னைய வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கேட்க போறாங்க. அதனால தடுத்து நிறுத்துன்னு அவங்க வீட்டுல இருக்கிற மூத்த மருமகிட்ட சொல்லிட்டாப்ல. நாளைக்கு சிஎம் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. அந்த மீட்டிங்ல என்ன பத்தி விசாரிக்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கேட்க போறா. எப்படியாவது அவளை கண்ட்ரோல் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம். முடியாத பட்சத்துக்கு இத கேட்ட மூத்த மருமகளும் அவ்வளவுதானே, அவ வந்து முதலமைச்சரோட அந்த மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதானே, அந்த சிஎம் மீட்டிங் அவ அட்டெண்ட் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு இது என்னன்னு புரியவே இல்லைங்க. கலெக்டருக்கு அதுவும் சாதாரண மீட்டிங் இல்ல, முதலமைச்சரோட ஒரு மீட்டிங். அதை என்னடா இவங்க அசால்ட்டா அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன்றாங்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. ஆனா அவங்க சொன்னது மட்டும் இல்லைங்க, அவங்கள மீட்டிங்க்கு போக விடாம தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதனே, காதுல பூ வைக்கல நாங்களா. நான் போயிட்டு வரேன். வீரா, இந்த செல்விய வேற வேலை சொல்லி அனுப்பிட்டேன். வீட்டுல பாத்திரம் மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. பாத்தீங்களா, வீட்டுக்கு வர்ற வேலைக்காரமாவே எங்கேயோ அனுப்பிட்டாங்களாம். இப்ப கழுவ வேண்டிய பாத்திரம் மழை மாதிரி குமிஞ்சு கிடக்குதான். துவைக்க வேண்டிய துணியே நிறைய கிடக்குதான். துணி வர துவைக்க வேண்டியது இருக்கு. நம்ம தானே எல்லாமே முறையா எடுத்து பண்ணணும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? அதாவது கலெக்டர் அம்மா மீட்டிங்கு போகாம துணியை துவைங்க பாத்திரம் கழுவுங்கன்றாங்க. இன்னைக்கு நான் சமையல பண்ணிடுறேன், நீ போய் பாத்திரத்தை கழுவிடு. அப்படியே என்னோட ஒட்டுமொத்த நாபி கவலங்களும் கலங்கி போற மாதிரி ஒரு சீனை வச்சிட்டீங்களேயா. அது எப்படிடா, நீ என்ன அடிக்கல உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு பாத்திரத்துல கழுவிக்கிறேன். ஹலோ, இப்பவே கழுவி வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கலெக்டர் வேலையை பாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலெக்டர் கிட்ட சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவ்வளவு தூரம் படிச்சு கலெக்டராவே இருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கணும். சிஎம்மோட மீட்டிங் விட உனக்கு பாத்திரம் வளர்க்கணுமான்னு கேட்டிருப்பாங்கல்ல. சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? ஆனா இங்க இவங்க கலெக்டருக்கெல்லாம் முன்னாடி அந்த வீட்டின் மருமகள் அந்த பதவியத்தான் இவங்க முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு பாத்திரங்களும் போயிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வலிமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ வீரா, உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா அங்கதான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். என்னடா இது, சிஎம்மோட மீட்டிங், அதை எப்படி கேன்சல் பண்ணிட்டு அவங்க உட்காந்து பாத்திரம் கழுவ முடியும்னு யோசிக்கிறீங்கல்ல. அங்கதான் நம்ம ஹீரோயின் அப்படியே பிரில்லியண்டா யோசிக்கிறாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். பாத்திரம் கழுவிக்கிட்டு சிஎம் கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. குட் மார்னிங் சார். வீரா, இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கள்ளச்சாராய கேஸ் நிறைய ஃபைல் ஆகுது சார். Oh my God! பாத்தீங்களா, இப்படி ஒரு கலெக்டர் இந்த உலகத்துல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? வீட்டுல பழைய பாத்திரத்தை கழுவிக்கிட்டே வீடியோ கான்பரன்சிங்ல சிஎம் கூட ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. கவர்மெண்ட் மாறினாலும் அதிகாரிங்க எல்லாருமே பழைய ஆட்களா இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள ஒரு கலெக்டரா இருக்காங்க. கலெக்டர் பொறுப்பையும் அவங்க சரியா பாக்குறாங்க, மருமகள்ங்கிற பொறுப்பையும் அவங்க தவறாம செய்யறாங்க. பாத்தீங்களா, எவன் சொன்னா எனக்கு வாயில வந்துரும். இதுல இதுவரைக்கும் நடந்ததுதான் ஹைலைட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை விட ஹைலைட் இன்னொன்னு என்ன தெரியுமா? சிஎம்முக்கு இவங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு வீட்டுல இருந்துதான் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கிறது தெரிஞ்சு போயிருச்சு. நீங்க வீட்டு வேலையை விடாம கலெக்டர் வேலையை விடாம பேலன்ஸ் பண்றீங்க பாருங்க. எக்ஸலென்ட் வீரா. நீ நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா பாருங்க. இப்படி ஒரு சிஎம் எந்த ஊர்ல அதை பாத்திருக்கீங்களா? ஒரு கலெக்டர் அம்மா வீட்டுல உட்காந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும்
அது பெருமையா பாராட்டுறாரு. என்ன வீரா, நீங்க பாத்திரம் கழுவுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இதுல வேற இந்த கூத்தும் பத்தாதுன்னு இவங்க 2 பேரும் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கல்ல, இத லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவில. என்னல நடக்கீங்க? எனக்கு புரியல, அது எப்படி இவங்க 2 பேரும் மீட்டிங் அட்டெண்ட் பண்றத யாரு ஷூட் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. தெரியல. இன்னொன்னு, ஒரு கலெக்டரும் ஒரு சிஎம்மும் மீட்டிங் அட்டெண்ட் பண்றத எந்த டிவி சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சினிமாவுல கூட இப்படி பாத்திரம் விளக்கிக்கிட்டே மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கலெக்டர் நாங்க பார்த்தது இல்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு வீரா, ஹேட்ஸ் ஆஃப். அறிவுல உங்களுக்குலாம் என்னமா அது? நெக்ஸ்ட் இதயம்னு ஒரு சீரியல், அதுலயுமே ஒரு படத்தை ஒண்ண காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என் கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கம்மா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து. ஒளி மாற்றம் பண்ற நேரமா பத்துக்குறேன். அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் சோளக்காட்டு பொம்மை மாதிரியே ரெடி பண்ணி ஒரு பில்டிங், ஒசரமான பில்டிங்ல கொண்டு போய் அதை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோயினும் அந்த பில்டிங்க்கு வந்துட்டாங்க. ஆனா வந்துட்டு கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த புள்ளைய பார்க்காம சுத்தி சுத்தி மத்த எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தமிழ், தமிழ் நீ எங்கடா இருக்க? இங்க இருக்கேன். எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கேன். பாத்தீங்களா, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த புள்ளை இருக்கிறது தெரிஞ்சிட போகுது. ஆனா அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன்னு மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அம்மா என்ன சீக்கிரமா கண்டுபிடிமா. அம்மா நான் இந்த பொம்மைக்குள்ளதாம்மா இருக்கேன். நீ கடைசி வரைக்கும் அந்த பொம்மைக்குள்ளேயே தான் இருக்கணும். உங்க அம்மா கண்டே பிடிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன படம்டாத கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்றேன், விக்ரம் பிரபு நடிச்ச இவன் வேற மாதிரிங்கிற படத்தோட காப்பி தான் இது. என்னையா இது? அந்த படத்துல ஹீரோயின் இந்த மாதிரி தான் கடத்தி கொண்டு போய் மேல வச்சிருப்பாங்க, அவர் தேடி அலைவாரு. இங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சுட்டு இவங்க தேடி அலைறாங்க. அதே டெய்லர், அதே வாடகை. பாத்தீங்கல்ல, அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன சீனை கூட மிஸ் ஆகாத அளவுக்கு அச்சு புசுராம காப்பி அடிச்சிருக்காங்களா? நான் சொல்லிட்டேன், என் தோல்வி ஒத்துக்கிறேன். உங்க ரேஞ்சுக்கு என்னால முடியாது. நெக்ஸ்ட் விஜய் டிவில சின்ன மருமகள்னு ஒரு சீரியலுங்க. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. இந்த சீரியலை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. வீராவுல எப்படி ஒரு கலெக்டரமா பாத்திரம் கழுவிக்கிட்டே சிஎம் கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே வந்தம்மா டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பரீட்சை எழுதும் போதும் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே பரீட்சை எழுதுறாங்க, பாடம் படிக்கிறாங்க. என்னடா சொல்றாங்க? அழாதீங்கடா தங்கம். டாக்டர், குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நீ போமா. என்னடி இது? பாருங்க, ஒரு கேடவரை வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா விறுவிறுன்னு உள்ள போய் குழந்தை அழுகுதுன்னுது. அவங்களும் சரிம்மா நீ கூட்டிட்டு போன்றாங்க, அவங்களும் போய் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது? எந்த மெடிக்கல் காலேஜ்லடா இப்படி கிளாஸுக்குள்ளேயே உள்ள அனுப்பிலாம் இது பண்ண விடுறாங்க? என்னடா புத்தாட்டது? சரி, பசிக்கு அந்த குழந்தை அழுதுச்சு, பால் கொடுக்க விட்டாங்க, அதோடயாவது விட்டாங்கன்னு பார்த்தா வெளியே போன அம்மா திருப்பியும் வருது. என்னன்னு கேட்டா, பசி என்னமோ ஆறி போச்சு, இருந்தாலும் குழந்தை அம்மாவோட மூஞ்சிக்காக அழுகுது போல் இருக்குன்றாங்க. உடனே சரிமா நீ குழந்தைய கையில வச்சுக்கிட்டே பாடத்தை கவனின்றாங்க. குழந்தைக்கு பசி ஆத்தியாச்சு, ஆனா என்னமோ தெரியல அம்மா முகத்தை தேடி அழுதுகிட்டு இருக்கா. சரி நீங்க கொடுத்துட்டு போங்க. குடுமா. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? அடே, அங்க டெட் பாடி கேடவரை வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கடா, அங்க எப்படி பச்சை குழந்தைய உள்ள அலோவ் பண்ணுவாங்க? இதோடையாவது நுப்பாட்டினாங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப்புக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு டிங்ஸ். இப்ப 2வது குழந்தை அழுதுன்னு வீட்டுல இருந்து வண்டி பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது 2வது குழந்தைய எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போய் பசியாத்த விடுறாங்க. இது தமிழ் செல்வியோட 2வது குழந்தை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, உடனே தாய்ப்பால் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி போங்க. என்னடா வேற மாதிரி இருக்கிறா இது? கதையாக்குது இது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. ஏடா டவுன் பஸ் மாதிரி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்க, இன்னொரு குழந்தை அழுகுது, வீட்டுல இருந்து வண்டி பிடிச்சு கொண்டு வந்து அதையும் கொடுக்குறாங்க. என்ன பீலிங்?
அவங்க மெடிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கன்னு நினைச்சீங்களா? இப்படி எல்லாம் கல்யாண கோலத்துல போய் எழுதுறதுக்கும் பாலாத்திக்கிட்டு எழுதுறதுக்கும். ஆனா இவனுக்கு அப்ப கூட நிறுத்துற மாதிரி தெரியலீங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப்புக்கும் போறாங்க. 2வது குழந்தைய பாலாத்தியாச்சு, குழந்தைக்கு மறுபடியும் பசி வந்துருச்சுன்னு மறுபடியும் குழந்தை தூக்கிட்டு உள்ள வராங்க. தமிழ்கிட்ட போய் புள்ளைய கொடுக்குறேன். இன்னொரு குழந்தை அழுகுது மேடம், போங்க. சொல்லு என்னாச்சு? முடியல. அடே அடே எல்லாம் மீறி போறீங்கடா நீங்க, எல்லாம் மீறி போறீங்க. அது எக்ஸாம் ஹால் நினைச்சீங்கன்னா என்னடா நினைச்சீங்க? அங்க உள்ள இருக்கிற அந்த எக்ஸாம் சூப்பர்வைசரும் கொஞ்சம் கூட சிரமம், அப்படியே இஷ்டத்துக்கு வாங்க போங்க, உங்க மாமியார் வீடு தானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நெக்ஸ்ட் ஹிந்தி சீரியல் ஒண்ணுல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒன்று பண்றாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல சலூன் கடையில உட்காந்து டக்குனு கொஞ்ச நேரத்துல இந்தியன் படத்துல போட்ட மேக்கப் அதை ஈஸியா போட்டு விட்டுருப்பாங்க, நம்ம பார்த்தோம். ஆனா இவங்களாவது பரவாயில்லைங்க, ஒரு சலூன் கடையில உட்காந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப்பை போட்டு விட்டாப்ல. ஆனா இங்க ஒருத்தன் என்னடான்னா அசால்ட்டா கையில வச்சுக்கிட்டு ஏதோ மூஞ்சிகள் ஒரு மாதிரி மூஞ்சில இப்படி தேய்ச்சி எடுக்கிறான், உடனே மூஞ்சி மாறிடுச்சு. எப்படி 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 யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அது எப்பற வெறுங்கையில மூஞ்சில தேய்ச்ச உடனே அந்த மேக்கப் அப்படியே ஒட்டிக்கிச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சீரியல்ல கல்யாணம் ஒண்ணு நடக்க போகுது. திடீர்னு அந்த இடத்துல புயல் அடிக்குது, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த கல்யாணத்துல மோதிரம் மாட்டுறதுக்கு முன்னாடி டக்குன்னு எல்லாரும் கலைஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் அந்த மழை வர்றது புயல் அடிக்கிற பார்த்து ஓடுனாங்க இல்லையா? அப்ப அந்த பொண்ணுக்கு தோழியா இருந்தவங்க அந்த உருண்டு போன மோதிரத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மழையில அவங்க போட்டிருந்த அந்த ஷாலு பறந்து வந்து இவங்க மேல விழுகுது. அதே டைம்ல குங்குமச்சிம்பளு கீழே விழுந்து அந்த குங்குமம் பறந்து வந்து இவங்க நெத்தியில போடுது. எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக செயல் பாத்தீங்கன்னா? ரிஷ்தா கிசி கா டூலி கிசி கி. பாத்தீங்கல்ல, இன்னும் அவங்க எந்த காலத்திலே இருக்காங்கன்னு. குங்குமம் தெரியாதனமா வந்து நெத்தியில போட்டுருச்சுன்னா இப்ப இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிருச்சுன்ற அளவுக்கு தான் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? அவ்வளவுதான் மக்களே, இதோட சீரியல் ரோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஆனா வீடியோ இதோட முடியல. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். டெல்லியில இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. நீட் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆயிருச்சுங்கிறதுக்காக எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட்டை முன்னெடுத்து நடத்துறது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இளைஞர்களால இப்போ உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு தான். இந்த போராட்டம் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. இதுக்காக யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களான்னு கேட்டா அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்குதோ அதை ஸ்ப்ரெட் ஆக விடாம அந்த இடத்துல சோஷியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருக்கிற நியூஸ் மீடியாஸ்லாம் வச்சு இந்த ப்ரொடெஸ்ட்டையே வந்து ஒரு திசை திருப்புற விதமா அதுக்கு வேற விதமான காரணங்களெல்லாம் சொல்லி அந்த ப்ரொடெஸ்டே வந்து இந்த நாட்டுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. சரி, அதோடையாவது நிப்பாட்டினாங்களான்னு பார்த்தா இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போலீஸை விட்டு லத்தி சார்ஜ் பண்ணி கண்ணீர் புகை குண்டெல்லாம் வீசி அவங்கள அவ்வளோ அடிச்சு அதுல உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு. எனக்கு இது புரியவே இல்லை. நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றாங்க, ஆனா டெமோக்ரஸி இருக்கான்னா தெரியலையே. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பேச்சுரிமைன்னு ஒன்று இருக்கு. நாட்டில் ஒரு தப்பு நடக்க அப்படின்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு இளைஞர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. ஆனா அரசாங்கம் அந்த கோரிக்கைக்கு காது கொடுத்து கேட்கறத விட்டுட்டு அவங்கள அடிச்சு ஒடுக்கிறதும் அந்த குரலே கேட்கக்கூடாதுன்னு பண்றதுமா தான் இருக்காங்க. இப்ப இந்தியால இதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கு. டெல்லியில அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுதானே ரொம்ப அவசியம். ஏன்னா அதுக்காக தான் எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் போய் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளோட சிஎம்ஐ வந்து திரையில பார்க்க முடியாது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக நமக்கு கிடைச்சதுக்கு நாம தான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். உங்களுக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் சாதாரணமாகவும் தெரியலாம், இல்லை எங்கோ நடக்கிற மாதிரி கூட தெரியலாம். ஆனா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நமக்கு இருக்கிற அந்த பேச்சு சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரத்தை முடக்கிற விதமாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மீடியாவையும் அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க நினைச்சதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சோசியல் மீடியாவில் மட்டும்தான் நாம நினைச்சதை நம்ம பேச முடியுது.
அதுக்குமே ரெகுலேஷன் கொண்டு வரணும், அப்படி இப்படி நிறைய பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுவுமே இன்னும் சாங்ஷன் ஆகி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுவுமே நம்ம கையில இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நாம பேசும்படி ஆயிடும். இப்ப நம்ம ஊர்லயுமே இளைஞர்கள்லாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இங்கேயுமே போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்களையுமே நம்ம ஊர்லயுமே அரெஸ்ட் பண்றது, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறதெல்லாம் நடந்துச்சு. இப்ப நம்மளால செய்ய முடிஞ்சது, நம்ம எல்லாராலையும் அங்க டெல்லிக்கு போய் போராடவும் முடியாது, இல்ல இங்க இருக்கிற போராட்டத்துக்குமே எல்லாராலையும் போய் நேரடியாக கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்சது சோசியல் மீடியால நான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், இப்படி நடந்த ஒரு விஷயம், அதை தப்புன்னு நானும் கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்மளால ஒரு போஸ்ட் போட முடியும். ஏன்னா சோசியல் மீடியா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து அதுல கருத்து தெரிவிக்கும் போது அது மாசா ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். அவங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு இவ்வளவு நாள் நடந்த போராட்டத்திற்கான முதல் படி வெற்றி கிடைச்சிருக்கு. மத்திய அரசு வாய் திறந்திருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயிரிழந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இழப்பீடு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போராட்டம் பண்ணவங்க மேல நாங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டோம். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சோனம் வாங்சுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சிஜேபி தலைவர்கள் நேரில் பேசி அவங்க கொடுத்த கோரிக்கையை நாங்க நாடாளுமன்றத்துல பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கேட்கறதுக்கு இவ்வளவு நாள் போராட வேண்டி இருந்திருக்கு, இவ்வளவு நாள் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கு, இவ்வளவு பெரிய அக்கப்போர் நடக்க வேண்டியிருக்கு. இங்க யாரு என்ன பண்ணாலும் சரி, எது எப்படி நடந்தாலும் சரி, அட்லீஸ்ட் கடைசியா நம்ம கையில இருக்கிற அந்த கருத்துரிமை, அந்த பேச்சுரிமையை மட்டும் போயிடாம நம்ம பாதுகாத்தே ஆகணும். அதுக்காகவாவது குரல் கொடுங்க.